ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா √2x² + 7x + 5√2. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். √2x² + 7x + 5√2 = 0. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ax² + bx + c அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஏவும் சியும் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஏவும் சியும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா √2 × √2 2, 2 × 5 10. ஸோ நமக்கு 10ங்கிறது மல்டிப்ளிகேஷன் நம்பராக கிடச்சிருக்கு. அண்ட் ஆட் பண்ணால் 7. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது பார்த்தா. ஏன்னா 10க்கு வந்து 1 × 10, 2 × 5 இது ரெண்டு தான் பாசிபிள். ஏன்னா அடுத்து 2 5 × 2 அண்ட் 10 × 1 அதே ரிவர்ஸில் வந்துடும். ஸோ இதில் நமக்கு இதோட ஆட் பண்ணால் 11 வரும், இதை ஆட் பண்ணால் 7 வருது. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஸோ 2 and 5. இப்போ 2 and 5 நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் x² பக்கத்தில் 1 இருந்தால் இந்த 2 and 5 அப்படியே ஆப்போசிட் சிம்பிள் போட்டு ரூட்ஸ் நம்ம சொல்லிடலாம். ஆனால் இங்கே √2 இருக்கனால /√2 போடணும். ஸோ 2/√2 அண்டு 5/√2 சிம்பிள் ஆப்போசிட் பண்ணணும். அப்போது √2 கேன்சல் ஆச்சுன்னா -√2, -5/√2 இதான் நமக்கு ரிசல்ட் வரும். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது √2x² இந்த 7x நம்ம 5x + 2xன்னு பிரிச்சிடலாம். 2x + 5x + 5√2 = 0. இப்போ இது ரெண்டுத்தில் காமன் என்ன இருக்குது அப்படின்னா x இருக்குது ஆப்வியஸ்லி. அது இல்லாமல் √2 இருக்குது. இப்போ √2 நம்ம போயிடுச்சு, எக்ஸும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இங்கே என்ன இருக்குது, √2 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா 2 வந்து √2 × 2ன்னு பிரிக்கலாம். √2 × √2. இந்த ரெண்டுத்துல காமன் வந்து 5 காமனாக இருக்குது. அப்போது x + √2 = 0. இது ரெண்டுத்துல காமன் வந்து 4 டேர்ம்ஸை 2 டேர்ம்ஸாக மாற்றி அதில் காமன் வந்து x + √2 நம்ம கிடச்சிருக்கு. ஸோ x + √2 பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது, √2x + 5 = 0. அப்போது ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 0 வருது அப்படின்னு சொன்னால் எய்தர் திஸ் நம்பர் ஷுட் பி 0 ஆர் திஸ் நம்பர் ஷுட் பி 0. அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ x + √2 = 0 ஆர் √2x + 5 = 0. அப்போ x is equal to -√2 or √2x = -5. x is equal to -5/√2. So therefore x is equal to -√2 or -5/√2. ஸோ இதே ரிசல்ட் தான் நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. ஸோ these are the roots of given quadratic equation.